Hi friends, welcome to Indhu's kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல ரொம்ப டேஸ்டான மதுரை ரோட்டு கடை ஸ்பெஷல் தண்ணி சட்னி கார சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி Indhu's kitchen-ஐ subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆல்ங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு வரும். First வந்து நம்ம தண்ணி சட்னி செஞ்சுக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல 1 கப் அளவு பொட்டுக்கடலை, 1/2 கப் அளவு துருவின தேங்காய். நீங்க எந்த கப்ல பொட்டுக்கடலை எடுக்கறீங்களோ அதே கப்லயே தேங்காவையும் மெஷர் பண்ணிக்கோங்க. இது கூட 5 சின்ன வெங்காயம், 5 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு புளி வந்து ரொம்ப சேர்க்க வேண்டாம், இந்த அளவு சேர்த்துக்கோங்க. இது கூட காரத்துக்கு நான் 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாயோட அளவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது கூட சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஸ்மூத்தான சட்னியாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தான சட்னியாக அரைச்சிட்டு இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம மெஷரிங் கப்பில் 2 கப் அளவு தண்ணியை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா கழுவிட்டு அந்த தண்ணி ஊற்றிக்கிறேன். பாருங்கள், சட்னியோட கன்சிஸ்டன்சி வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ நம்ம சட்னி தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ஒரு வரமிளகாயை 2ஆக பிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை. இதெல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் பாதி பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு இந்த வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்துருச்சு. இந்த தாளிப்பை எடுத்துகிட்டு போய் நம்ம சட்னியில் சேர்த்துடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப டேஸ்டான தண்ணி சட்னி ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம கார சட்னி பார்க்கலாம். கார சட்னி செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவு துருவின தேங்காய் எடுத்துக்கலாம். இது கூட ஒரு 12 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு நான் ஒரு 10 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் ஒரு 10 சேர்த்துக்கோங்க. இதுக்கு கலருக்கு 2 காஷ்மீரி மிளகாய் சேர்த்துக்கிறேன். இதில் காரமே இருக்காது, கலருக்காக மட்டும்தான். இது கூட ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கலாம். நம்ம தக்காளி எதுவும் சேர்க்க போகிறதில்ல, அதனால இந்த அளவு புளி சேர்த்துக்கோங்க. இது கூடவே சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல ஸ்மூத்தான சட்னியாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதில் மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவு தண்ணியை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அதை நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கிறேன். பாருங்கள், சட்னியோட கன்சிஸ்டன்சி வந்து நம்மளுக்கு இப்படி தான் இருக்கணும். இப்போ நம்ம சட்னி தாளிக்கலாம். சட்னி தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ஒரு வரமிளகாயை 2ஆக பிச்சுட்டு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பாதி பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற சட்னியை சேர்த்துக்கலாம். சட்னி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு இந்த சட்னியை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அந்த தேங்காய், புளி, மிளகாய் எல்லாத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். ஒரு 4 நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம்.
அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த 2 சட்னியுமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.